السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், உங்களுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமா? உங்களுடைய பிரார்த்தனைகள் மிகவும் வேகமாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? தஹஜ்ஜத்தினுடைய நேரம், தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் வேகமாக பதில் வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில சகோதரர்கள் கூறக்கூடிய ஒரு விடயம்தான், அதாவது நான் ஏராளமாக துஆக்களை கேட்கின்றேன், என்னுடைய துஆக்கள் கபூலாகுவதில்லை, நான் கேட்பது எனக்கு கிடைப்பதில்லை என்று சில சகோதரர்கள் கூறுகிறார்கள். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில நேரங்கள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நேரங்களில் கேட்கப்படும் துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று சில நேரங்கள் இருக்கின்றது. அதில் மிக முக்கியமான ஒரு நேரம்தான் தஹஜ்ஜத்தினுடைய நேரம். நாம் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் துஆக்களை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். ஏனென்றால் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான். நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்து தருவான். என்ன துஆ என்றால், اللهم إني أسألك وأتوجه إليك بنبيك محمد صلى الله عليه وسلم نبي الرحمة. اللهم إني أسألك وأتوجه إليك بنبيك محمد صلى الله عليه وسلم نبي الرحمة என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் பிரார்த்தனை செய்வோம், நிச்சயமாக நம்முடைய துஆக்கள் கபூலாகும்.